போகிறது பூரி மசாலா. இப்போ ஒரு வடை சட்டியில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் ஜீரகம், சோம்பு, குழம்பு கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதக்கிக்குவோம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம், அதனால கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி ஆப்ஷனல் தான், எனக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் பிடிக்குன்றதுனால நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அரை கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு 4 விசில் விட்டு மசிச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா லேசாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்தா கொஞ்சம் குழம்பு பதத்துக்கு வரும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்குவோம். பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.